நடிகர், தாவேகா தலைவர் விஜயுடைய தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் விபத்தில் சிக்கி வெளியான அந்த மரண செய்தி ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் நிலைகுலைய வச்சிருக்கு. தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான மூத்த இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகர். இவரு ஆரம்ப காலகட்டத்துல இவர் இயக்குன எத்தனையோ படங்கள் தமிழ் சினிமால மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சிருக்கு. அதற்கு முக்கியமான காரணமே அவருடைய அந்த வித்தியாசமான படங்கள் தான். அதன் மூலியமா தான் தன்னுடைய சினிமா திறமைகளை வெளிக்கொண்டு வந்தவரு எஸ்.ஏ. சந்திரசேகர். அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கக்கூடிய நெறைய இயக்குனர்கள், சொல்லப்போனா இயக்குனர் ஷங்கர் கூட எஸ்.ஏ. சந்திரசேகர் கிட்ட அசிஸ்டன்ட்டா தான் ஒர்க் பண்ணியிருக்காரு ஆரம்ப காலகட்டத்துல. அப்படி நெறைய இயக்குனர்கள தமிழ் சினிமால அறிமுகப்படுத்தி விட்டவரு எஸ்.ஏ. சந்திரசேகர். அவருடைய மகன் தான் நடிகர் விஜய் அவர்கள். விஜய் கூட ஆரம்ப காலகட்டத்துல இவருடைய படங்கள்லாம் நடிச்சு தமிழ் சினிமால பெரிய ஹீரோவானாரு. அதன் பேர் தான் அவருக்குன்னு தனி பாதையில இன்னைக்கு பெரிய ஒரு நடிகரா வளர்ந்து நிக்கிறாரு. ஆனா விஜய் நடிச்சிருந்தா இன்னமும் தொடர்ந்து சினிமால நெறைய படங்கள் நடிக்கலாம். ஆனா அவரு திடீர்னு மக்களுக்கு நல்லது பண்ண போறேன் அப்படின்னு மக்களுக்காக இப்போ அரசியல் கட்சிய நிறுவியிருக்காரு. தாவேகா அப்படிங்கிற கட்சியின் மூலமா தமிழக மக்களுக்கு நல்லது பண்ண போறதா அவர் இப்போ தமிழகம் முழுக்கும் எலக்ஷன்ல இப்போ அ நிக்கிறாரு. அதன் மூலியமா மக்களுக்கு நல்லது பண்ண போறாருன்னு நினைக்கும்போது, அவருக்கு எதிரா சில பேரு நெறைய வதந்திகள கிளப்புறாங்க. விஜய் நல்லவரே கிடையாது. அவருடைய குடும்பத்த கூட சரியா பார்த்துக்கல. சொல்லப்போனா அவர சினிமால வளர்த்து விட்டது அவங்க அப்பா. அவர பெத்து வளர்த்தது எல்லாமே அவங்க அப்பா, அம்மா தான். அவங்களையே நடுத்தரவுல விட்டுட்டாரு. அவங்கள்ட்ட கூட பேசுறது இல்ல. இப்படி சுயநலத்துக்காக பெத்த அம்மா, அப்பாவையே விட்டு விலகி வர ஒருத்தவரு எப்படி தமிழகத்த ஆள முடியும்? தமிழக மக்களுக்கு நல்லது பண்ண முடியும்? அதனால நீங்க அவர நம்ப வேணாம் அப்படின்னு எதிர்க்கட்சியினர் சில பேரு அவருக்கு எதிரா நெறைய விஷயங்கள பத்தி பேசுறாங்க. அது எல்லாமே நடிகர் விஜய்க்கு பயங்கர மன உளைச்சல ஏற்படுத்தியிருக்கு. இத பார்த்து பொறுக்க முடியாத விஜயுடைய அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர், தன் மகன் அரசியலுக்காக தங்கள விட்டு கொஞ்சம் ஒதுங்கி நிக்கிறான். அவ்வளவுதான். மத்தபடி அவன் எங்கள அவமதிக்கல, எங்கள்ட்ட பேசாம இல்ல, எங்க மேல பாசம் இல்லாம இல்ல. எதிர்க்கட்சியினர் சொல்ற எந்த ஒரு பொய்யான விஷயங்களையும் நம்பாம, தயவு செஞ்சு நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா விஜய்க்கு நீங்க வாக்களிங்க. இல்லன்னா நீங்க விஜய்க்கு வாக்களிக்க வேணாம் அப்படின்னு எஸ்.ஏ. சந்திரசேகர் ஒரு முக்கியமான பிரஸ் மீட் இப்போ குடுத்திருக்காரு. இது மேலும் அரசியல் களத்துல பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அப்படின்னா விஜய்க்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் எந்த பிரச்சனையுமே இல்ல. இது எல்லாமே எதிர்க்கட்சியினர் பண்ற சதிதான் அப்படின்னு மக்கள் இப்போ கொந்தளிச்சு போய் நிக்கிறாங்க. இப்படி இந்த முக்கியமான பிரஸ் மீட் குடுத்துட்டு எஸ்.ஏ. சந்திரசேகர் அங்கிருந்து கிளம்பி அவருடைய வீட்டுக்கும் புறப்பட்டு போயிருக்காரு. அப்படி போற வழியில அவருடைய கார் மேல ஒரு லாரி மோதி பயங்கர ஒரு கோர விபத்து ஏற்பட்டிருக்கு. விபத்துல சிக்கி எஸ்.ஏ. சந்திரசேகர் அங்கேயே துடிதுடிச்சு அவருக்கு ஏற்பட்டிருக்க மிக பெரும் பரிதாபம் தமிழக மக்கள் அனைவரையும் உச்சக்கட்ட கண்ணீர்ல மூழ்கியிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த செய்தி கேட்டு விஜயுடைய குடும்பத்தினர்கள் எல்லாருமே பயங்கர கண்ணீரோட மருத்துவமனைக்கும் புறப்பட்டு போயிருக்காங்க. இந்த மிக பெரும் துயர செய்தி தமிழக மக்களுக்கு ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய ஒரு ஈடுகட்ட முடியாத இழப்பா எல்லாருமே பார்க்குறாங்க.